எனது உரிமை மறுக்கப்படும் பொழுது, அந்த உரிமைக்காக போராடும் பொழுது என்னுடைய உணர்ச்சி பூர்வமான ஈடுபாடு எவ்வளவு இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்டேஜ், அந்த உரிமைக்கு நான் மாத்திரம் போராடணுமா, இல்லை எனக்கு துணை வேண்டுமா? உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்ற பதிவேற்றங்களை பண்ணிட்டு வரேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, நான் அவங்களோட பேசுகிறேன். சட்டத்தின் பார்வையில் சமுதாயம், சமுதாயத்தின் பார்வையில் சட்டம், இந்த ரெண்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும், நம்ம உரிமை நமக்கு முக்கியமா? 1981 எடுத்த ஒரு படம் சட்டம் ஒரு இருட்டறை. அதில் சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, ஆனால் அது ஏழைக்கு எட்டாத விளக்கு என்று ஒரு வசனம் வருது. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய டைரக்ஷனில் விஜயகாந்த் நடித்த ஒரு படம், ரொம்ப பாப்புலர் படம். நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு முடிவு எடுக்கணும், நம்ம உரிமை என்ன, அதை நிலைநாட்ட விரும்புகிறோமா? அப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர் வி அவேர் ஆஃப் அவர் ரைட்ஸ்? நம்ம உரிமை என்ன நமக்கு தெரியுமா? சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஒரு ரேஷன் கடையில் நிற்கிறோம், க்யூவில் நிற்கிறோம், ஒருத்தர் க்யூ ஜம்ப் பண்ணுறாருன்னா அவருக்கு முன்னால் நம்ம நிற்கிறோன்னா அவருக்கு முன்னால் இந்த ரேஷனை வாங்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. ஒரு ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறோம், அது லோவர் பர்த் நம்மளுது, நம்ம ஏறுறோம், அந்த இடத்துல ஒருத்தர் படுத்துட்ருக்காரு அப்படின்னா அந்த இடத்த மீட்டெடுக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குன்னா அந்த உரிமைக்காக நம்ம போராட விரும்புகிறோமா? ரைட். தி செகண்ட் ஸ்டேஜ் இஸ் ரைட், எனக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமை நமக்கு இருக்குன்னு தெரிஞ்ச மாத்திரம் போதாது, அந்த உரிமைக்கு போராட நான் தயாரா? அதில் ஒரு சப் கொஸ்டின், எவ்வளவு தூரம் போராட நான் தயாராக இருக்கேன்? See, it's not a question of whether we are aware of our right and are we willing to fight for it. More important is how emotionally attached we are to protect that right. எனது உரிமை மறுக்கப்படும் பொழுது, அந்த உரிமைக்காக போராடும் பொழுது என்னுடைய உணர்ச்சி பூர்வமான ஈடுபாடு எவ்வளவு இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்டேஜ், அந்த உரிமைக்கு நான் மாத்திரம் போராடணுமா, இல்லை எனக்கு துணை வேண்டுமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ஒரு அங்கம் அட்வொகேட், வழக்கறிஞர்கள். அவர்களுக்கு சட்டம் தெரியும், நமக்கு உரிமை நமக்கு தெரியும். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன, நம்ம உரிமையை நம்ம காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு உணர்வு பூர்வமாக ஈடுபடுகிறோமோ அதே அளவிற்கு நம்முடைய வழக்கை நடத்தக்கூடிய அந்த வழக்கறிஞரை உணர்வு பூர்வமாக ஈடுபட்டு இருந்தால் சட்டம் கண்டிப்பாக ஒரு இருட்டறை அல்ல. இந்த கருத்தை மையமாக வைத்து சிறு சிறு எபிசோடை நான் போட்டு வரப்போகிறேன். சில எபிசோட்கள் ஒரு கேஸ் சொல்கிறேன், அதில் எப்படி உரிமை காக்கப்பட்டது, என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு, அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதோடு சேர்ந்து இதை நான் போட போகிறேன். ஒரு உதாரணத்திற்காக சொல்லி, என்னுடைய பொது வாழ்க்கையில், இன் மை பப்ளிக் லைஃப், somebody cheated me. I saw him cheating the people. எனக்கு ஒரே ஒரு முடிவு எடுக்கணும், அதை நான் தடுக்கிறதுக்கு குரல் கொடுக்க வேண்டுமா? அந்த முடிவை நான் எடுத்தேன். இன்றைக்கு அந்த கேஸ் நான் நடத்திட்டு வரேன். How long? That depends my bondage. எனவே உரிமைக்கு குரல் கொடுப்பதற்கு தயாராக இருந்து தேவையான அளவுக்கு நமக்கு ரிசோர்ஸஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சட்டம் ஒரு இருட்டறை அல்ல. இதை பற்றிய தொடர்ந்து 2-3 எபிசோட் நான் போட போகிறேன். இந்த கருத்து உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னீங்களான்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சட்டம் பற்றிய, உரிமை பற்றிய உங்களுக்கு குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜ் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜ். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.